ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு டெரா லூனா இந்த காயினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த காயின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே இப்போ ரொம்ப லோவில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது காயின் சுவிட்ச்லேயுமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டிசேபிள் பண்ணி வைக்க போகிறோம். அதாவது அன்லிஸ்ட் பண்ண போகிறோம், அதாவது டீலிஸ்ட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணால் என்ன ஆகும், இதுக்கு முன்னாடி ஹோல்ட் பண்ணி வச்சவங்களோட நிலைமை என்ன, ஸோ அதை பற்றி அந்த வீடியோ பார்க்குறோம். ஸோ இது கொஞ்சம் கேட்குறதுக்கே கஷ்டமாக தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த காயினை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் இந்த விஷயம். ஸோ இந்த இடத்துல தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாத்துக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஆஃப் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டெரா லூனா இந்த காயினை பற்றி போகணும். ஸோ இந்த காயின் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 9000 வர, அதாவது $110 சம்திங் கிட்ட போயிட்டு மறுபடியும் இப்போ இறங்க ஆரம்பிச்சு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 0.0023 சம்திங்கில் அதாவது ஒரு பைசாவுக்கும் கம்மியாக ஷிபாயினு ரேஞ்சுக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது எதனால ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிங்கிற இதோட அனதர் ஸ்டேபிள் காயினை வச்சு தான் இது மென்ஷன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அது பேனிக் செல்லிங்னால அதோட ரேட் எல்லாமே குறையுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. விற்கவுமே பார்த்தீங்கன்னா இந்த காயினோட சப்ளை கரண்ட் சப்ளையை முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மார்க்கெட் கேப் முதற்கொண்டு கம்மியாகி இதோட சர்க்குலேஷன் சப்ளை கூட வந்துருச்சு. ஸோ ஹோல்ட் பண்ணி வச்சா எல்லாருமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விற்றதுனால இதோட காயினோட டிமாண்டு கம்மியாகி ஸோ ப்ரைஸ் இதோட ஆல் டைம் இந்த காயின் வந்ததுலேருந்து இருக்கிற லோவை விட இப்போ கரண்ட் ப்ரைஸாக இருக்கிற லோவில் போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ காயின் சுவிட்ச் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த காயினை இனிமேல் நாங்கள் காயின் சுவிட்சில் நாங்கள் லிஸ்ட் பண்ண மாட்டோம். சப்போஸ் நீங்கள் இந்த காயினை வச்சுருந்தீங்க அப்படின்னா சரியாக இன்றைக்கி 5 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த காயினை நீங்கள் சேல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இதனால் நான் கேட்டேன், சப்போஸ் இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு எதுவும் லாஸஸ் இருக்குமா, அதாவது இதனால் அவங்களுக்கு என்ன பயன்? சப்போஸ் அவங்க 30,000 40,000 போட்டிருக்காங்க, ஆனால் இப்போ உள்ள கரண்ட் வேல்யூ பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குமே அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது சார், அவ்வளோதான், இந்த காயினுக்கு உண்டான எந்த இதுவுமே நாங்கள் இன்னும் இது லிஸ்ட்டே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாங்க. உண்மையிலேயே எனக்கு அது மிகப்பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. என்னடா இப்படி சொல்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருந்துச்சு. நான் அந்த சாட்டையுமே காட்டிடுறேன், இங்கே பாருங்கள். If you do not sell your holding, then you may lose it. There is no information available whether Luna will be listed back on Coinswitch சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதாவது காயின் சுவிட்சில் நாங்கள் இனி லிஸ்ட்டே பண்ண மாட்டோம், அந்த காயினே இருக்காது அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கரண்டாக உள்ள ரேட்டில் நீங்கள் எவ்வளோக்கு வாங்கி வச்சுருந்தாலும் சரி, அது 100 ரூபாய்க்கு போனாலும் சரி, 10 ரூபாய்க்கு போனாலும் சரி, நீங்கள் சேல் பண்ணிவிட்டு வந்தால் மட்டும்தான், இல்லை அப்படின்னா அந்த காயின் மறைஞ்சு போயிடும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை சொல்லியிருந்தாங்க. இது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு இதான். ஏன்னா ஏற்கனவே இது மாதிரி நடந்துச்சு ஒரு வாட்டி, 2020 ஒரு வாட்டி நடந்துச்சு. அதே மாதிரி சேமாக இப்போ இந்த காயினுக்கு நடந்திருக்கு. ஆனால் இவங்களுடைய தரப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டேபிள் பண்ணிடுவோம், கூடி சீத்தில் வேறு பிளாக் செயின் போட்டுருவோம், பிளாக் செயின் போட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பினான்ஸ் இது மாதிரி நிறைய காயின் டிசெக்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்செலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை டிசேபிள் பண்ணிட்டாங்க, அன்லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அன்லிஸ்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி அதுக்கு இடையில இந்த 1 ரூபா 1 பைசாவில் 2 ரூபா 1 பைசா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க நிலமை அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது காயின் திருப்பி அதை உங்களுக்கு அதே ரேட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கே ஒரு இதுதான். நான் அவங்கள்ட்ட சாட் பண்ணும்போது என்ன சொன்னால் இந்த விஷயம் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இஃப் யூ டூ நாட் சேல் யுவர் ஹோல்டிங் தென் யூ மே லாஸ் அட் தெர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன் அவைலபிள் கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் இந்த டைமில் விற்கலைன்னா அதுக்கு நாங்கள் எந்த ஒரு உறுப்பும் ஆக முடியாது, அது உங்களுக்கு லாஸ். ஏற்கனவே லாஸில் தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ சேல் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணலைன்னா அவங்களுக்கும் அதுவும் லாஸ், அந்த காயின் கூட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மெயினாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக எல்லா மற்ற அதர் காயின்ஸ்லாம் ரேட்டு கூடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இதை விட மற்ற இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த டெரா லூனா குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, விற்றுருங்க. இருக்கிறதையாவது நீங்கள் கொஞ்சம் காப்பாற்றிக்கங்க. அது 23 பைசாவில் தான் ஒரு காயின் மணிக்கு போகும். ஸோ அது நீங்கள் லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 10,000 வாங்கினாலும் சரி, 5,000 வாங்கினாலும் சரி, இப்போ உள்ள ரேட்டுக்கு அது வெறும்
இரநூறுவாயோ நூறுரூவாயோ சம்திங் தான் இருக்கும். ஸோ இது மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் வந்து நீங்கள் சப்போஸ் வச்சுருந்தவங்கன்னா அதை பண்ணிக்கோங்க. சில எக்ஸ்சேஞ்சில் வந்து அது அன்லிஸ்டடாக இருக்கலாம். ஸோ அதாவது மறைஞ்சு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி கேட்குற விதத்தில் அதை நீங்கள் நிறைய பேர் கூட கேட்டாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, நேற்று கூட கால் பண்ணி கேட்டாங்க. இந்த மாதிரி இப்போ கூட கால் பண்ணி கேட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, எனக்கு அன்லிஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது காயினே மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு அப்படி காயின் மறைஞ்சு போயிருச்சுன்னா நீங்கள் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் மறைஞ்சு போச்சோ அந்த எக்ஸ்சேஞ்சில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு மறைஞ்சிருச்சு, இது வந்து எனக்கு இது லாஸாக இல்லை இப்போ இது ஃப்யூச்சரில் எதுவும் வருமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க சொல்லக்கூடிய பதிலில் தான் இந்த இது இருக்குது. ஸோ Coinswitch பொறுத்தவரை இது வந்து நாங்கள் அன்லிஸ்ட் பண்ண போகிறோம், 5 மணிக்கு மேலே அன்லிஸ்ட் ஆயிரும். இது வந்து நாங்கள் இனி கொண்டே வரமாட்டோம் இந்த காயினை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து Coinswitchல அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தவங்களுக்கு அது பெரிய ஒரு லாஸ் தான் நினைக்கிறேன். இது எவ்வளோக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க எனக்கு சரியாக தெரில. ஆனால் வந்து மிகப்பெரிய லாஸாக அது அமைஞ்சிருக்கும் வந்து. ஸோ எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இது மிகப்பெரிய ஒரு இதில் தான் நானும் வந்து இது பண்ணுறேன். வருத்தத்தில் தான் இந்த வீடியோ நானும் பதிவிடுறேன். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய லாஸ் வந்து எந்த காயினுக்கும் வந்தது கிடையாது. ஆனால் இது வந்து மார்க்கெட்டில் 16, 13 இடத்துல இருந்துக்கிட்டு இப்படி இறங்குறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு மன திருப்தி அளிச்சிருக்கான்னு எனக்கு சரியே தெரில. ஸோ நானுமே ஒரு சோகத்தில் தான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.